பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்முடைய இணைந்த ஒரு இடம் வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 98வது நாள், 99வது எபிசோட். ஞாயிற்றுக்கிழமை 11/1/2026 என்று ஒரு நிகழ்ச்சி. சொல்லுங்க. விஜய் சேதுபதி வேஷ்டி சட்டையில் வந்து எபிசோடு சொல்லுங்களேன். ஒரு டக்குன்னு ஒரு விஷயம், அதுதான் மெயின். அங்கே அதை சொல்லலாம் அழகா. எங்கள் பாட்டி சொல்லாதீங்க, இதுக்கு அர்த்தம் நேரடியாக அச்சமான பூக்கு எல்லாத்தையும் போட்டு ஆக்கு அப்படின்னாங்க. அந்த மாதிரி கதையாக இருக்குதுன்ற மாதிரி. மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் எவன் கேடுக்கப்பட்டா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. இல்லை, எனக்கு ரைமிங்காக வருது மேடம். நான் என்ன ஒரு வார்த்தை அந்த டே எல்லாத்தையும் போட்டு குழப்பி அது இங்கே வேறு இப்போ என்னென்ன இப்போ போய் அதை தோண்டி என்னென்ன 11 தான்டா இப்போ நேற்று 10 நீ 11 அப்படிலாம் போட்டுட்ருக்கேன். விஜய் சேதுபதி வெள்ளை சட்டை வந்தார். அவர் வெள்ளை சென்னை வெள்ளை சட்டையில் வந்தால் எனக்கு என்னன்னு கேட்குறேன். நான் கருப்பு சிவப்பு சட்டை தச்சால் ஓகேவா. ஸோ முக்கிய நிகழ்வுலாம் வந்து விஜய் சேதுபதி வெள்ளை சட்டை போட்டு வந்தாரப்பா. வெள்ளை சட்டை போட்டு வந்தாருங்க. கருப்பு கண்ணாடி யாரோ கொடுத்தாங்க. வேட்டி சட்டை போட்டு வந்தாருங்க. அப்புறம் வந்து கருப்பு கண்ணாடி போட்டு வந்தாருங்க. அப்புறம் என்னங்க, சாண்ட்ரா வெளியே போயிட்டாங்க. என்னது குறும்படம் போட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு குறும்படத்தை போட்டாங்க. இந்த சீசன் உருவிடாமல் போனதுக்கான காரணம்லாம் என்னன்றது அதுலேயே பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக வீணா வந்து என்ன சொல்கிற விளாசப்பட்டாருங்களாம். இவர் பிரவீன்ராஜ் வந்து காயப்படுத்தப்பட்டார், கதற விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஷோவில் வந்து விஜய் சேதுபதி செய்யுது நியாயம். இது இப்படி தான் ஒரு ஷோ இருக்கணும், இப்படி தான் பாயிண்ட் பண்ணணும். முதல்ல இந்த ஆட்டிடியூடும் உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்றது இப்போயாவது புரிஞ்சுது உங்களுக்கு, புரிஞ்சுங்களா? அதே தான். ஸோ இந்த இடம் தான் அங்கே வந்து இப்போ நீங்கள் டக்குன்னு திருப்பி போடுறதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் மாற்றினாரா, அவ்வளோதான். அதே தான் வந்து இன்றைக்கி வந்து நீ கூட தான் என்னை வந்து லவ் யூன்னு சொன்னேன். யார் வாட்டர்மெலன் ஒரு சண்டை நாங்கள் ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம். நீ கூட தான் என்கிட்ட லவ் யூன்னு சொன்னேன். பாய் ஃப்ரெண்டு விட்டு வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் சொன்னேன். அதெல்லாம் வந்து டைலாக்கா, அதெல்லாம் பொறுத்துக்கலாம், அதெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கலன்ட்டு திவ்யாவுக்கும் வாட்டர்மெலனுக்கு நடந்த சண்டைகள் அதெல்லாமே இருந்தது. கொஞ்சம் இதெல்லாம் தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். ஸோ விஜேஸ் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான். வேஷ்டி சட்டையில் வந்தார், ரொம்ப நல்லா இருந்தார் பார்க்குறதுக்கு. அவர் வாட்செல்லாம் மாற்றிருந்தார் இன்றைக்கி. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்ச் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களோட வந்தார். இல்லை வரும்போதே இந்த இதெல்லாம் வந்து ஒரு நோட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களாக வருது பாருங்க. டமால்னு வந்து ஏன் சார் கண்ணாடி போட்டு வரல அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அவர் ஏன் கண்ணாடி போட்டு வரலன்ட்டு. உங்களுக்கு புரியுது? மங்களா இருக்குமால எதிர்க்க உட்காந்துருக்கவங்களா இதுலயே அவன் சொல்லுவான், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு, இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கு, போறப்ப கண்ணாடி கேட்டா கொடுக்க முடியாது, புரியுது? அதனால எல்லாரும் வருஷத்துல கண்ணாடி கேட்டுட்டு இருக்காங்க. நேத்து வந்து வினோத் கண்ணாடி வாங்கி போயிட்டாரு. இன்னைக்கு கண்ணாடி கேட்டா என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா அது ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃப், அதனால அவங்களும் கேட்க மாட்டாங்க, நம்மளும் டீசெண்டா அதனால இப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லி. அது இந்த டைம் தான் ஒரு கண்ணாடி கண்டிப்பா தேவை. பிரச்சனை இல்லையா சார் அப்படின்னு இந்த கண்ணில் தெரிஞ்சிடும்ல, கண்ணு காட்டி கொடுத்துரும். அதனாலே கருப்பு யாரும் கொடுக்குற யாரும் புடிக்கிட்டு போயிடுறோம். ஒருத்தவங்க ஓடி வந்து கண்ணாடி கொடுப்பாங்க. நான் ஆடியன்ஸ்ல இருந்து நல்லா இருந்தது அந்த விஷயம் இருக்கலாம். யாரோ கொடுத்தாங்க ஆடியன்ஸா, நமக்கு ஆடியன்ஸ் அவங்க அவ்வளோதான். யாரோ ஒருத்தவங்க கொடுப்பாங்க, அதுக்கு வந்து போட்டு வருவார். வரும்பொழுதே சொல்லிடுவார், இன்னைக்கு குறும்படம்லாம் இருக்கு, இந்த எபிசோட்ல பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுவார். நானுமே என்ன நினைச்சேன் அப்படின்னா, குறும்படம்னு எல்லாரையும் பற்றி இந்த ஹாப்பி வீடியோலாம் போடுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ போட போகிறாங்க போலது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எல்லாருமே ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார் அப்படிலாம் சூப்பராக ஹாப்பி ஆகிடுவாங்க. ஓட்டு கேட்க சொல்லுவாப்பில். யார் யார் வந்து ஓல்டு கண்டஸ்டன்ட் வந்திருக்கீங்கல்ல, இவங்க இந்த 5 பேருக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு போது அதுவே ஒரு ட்விஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஓட்டு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பேரு, வாட்டர்மெலன் வந்து சபரி கேட்பாரு. பிரச்சனைனா நடுநிலையா இருப்பாராம் சபரி, வந்து நிப்பாராம் அவரு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் சபரியோட ரியாக்ஷன்ஸ் வந்து வைரல் ஆச்சு. அதாவது கனி போகும்போது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார், அது அழுகே வராது, அது ஒரு ஸ்டார். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து வாட்டர்மெலன் வந்து ஒரு நல்லவர் வல்லவர் அவர் யோகியர் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு பாப்பாரு, டே என்னடா சொல்றீ அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அதை விட எங்கே நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்க ஒரு பரிதாபமாக இருந்ததெல்லாம் வந்து எங்கே வந்து ஒரு மாதிரி அதை கேஷுவலாக்கின என்னன்னா, எங்கேயோ டான்ஸ் ஸ்டெப்பை மறந்துட்டாங்களாம். அந்த மறந்ததை கூட அவர் மாற்றி அவர் சூப்பராக டான்ஸ் ஆனார் சார். இதுதான் அவருக்கு ஓட்டு கேட்கறதுக்கான காரணம் வாட்டர்மெலன் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன்.
அற்புதமான ஒரு காரணம் அது. சார் இந்த இன்சியிலேருந்து நான் பார்த்துட்டு வரேன் சார். நான் வந்து அவர் வந்து ரொம்ப சிறப்பான விளையாட்டு விளையாடுறாரு. அவர் அப்படி இப்படின்னு போடுவார். எந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னும் போது ஏதோ கேட்பாங்கன்னு நினச்சி சொன்னாரான்னு தெரியல. இந்த மாதிரி டான்ஸ் மறந்ததை சொல்லுவார் அவர். அதேதான். அதுக்கப்புறம் வந்து அப்சரா அவங்களும் சபரிக்கு தான் வந்து சொல்லுவாங்க. இயல்பாகவே அவர் ரொம்ப நல்ல பர்சன். நேற்று கூட நான் சில விஷயங்களை அவரை கூப்பிட்டே கேட்டேன். ஆனாலுமே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப இதுவாக தான் இயல்பாக இருந்தார் என்கிட்ட அப்படிங்கிற விஷயத்துக்காக அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கைண்டாக இருக்கு அப்படியே அப்படிங்கிறதையும். கெமி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நியாயத்துக்கு நியாயமா நடந்துக்கிட்டது கெமி தான். நேற்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, திவ்யா நான் உன் பக்கம் தான், இவர் வினோத் போனதுக்கு அப்புறம் என் சப்போர்ட் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ரம்யா, பிரவீன் காந்தி, இவரு பிரவீன் ராஜ் அப்புறம் கெமி இருப்பாங்க. 3 பேர் தான் சொல்லுவாங்க. அவர் போனாலும் நான் உங்களுக்கு தான் எங்களோட சப்போர்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தா எல்லாம் மாறி போய் பேசுவாங்க. ஆனால் கெமி மட்டும் தான் திவ்யாக்காக சொல்லுவாங்க. ரொம்ப போல்டா ஒரு பிளேயரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வந்து கேட்பாங்க. பிரவீன் காந்தி வந்து சார் வாய்ப்பே இல்லை சார். நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதாவது 10 கருத்து பேசி 9 கருத்து ஓகே, 1 மிஸ்டேக்கலாம், 2 கூட 3 கூட மிஸ்டேக்கலாம், தப்பு இல்லை. இதான் நான் சொல்றது, 10 கருத்து பேசி 3 மிஸ்டேக் ஆகலாம். இப்போ வந்து பிரவீன் காந்தியாக சொல்றேன் 4 கூட மிஸ்டேக் ஆகலாங்க. சரி ரொம்ப வருஷமா படம் இல்லாமல் 5 கூட மிஸ்டேக் ஆகலாம். அப்போ 5க்கு 5, 10ல் 5க்கு 5 இது இருந்தால் வந்து ஒரு நல்ல மனிதன், நல்ல சிந்திக்க தெரிந்த மனிதன் அப்படின்னுக்கலாம். அதாவது 10க்கு 2 நல்லா பேசி 8 போனால் நீ உனக்கு நான் என்ன சொல்கிறதே தெரிலங்க. இந்த துஷாரை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து வாட்டர்மெலன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணார், அவர் இல்லைன்னா நீங்களே இல்லைன்னு சொல்கிறதுலேருந்து இன்னைக்கு வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல என்ன சொன்னாங்க அவர். இன்னைக்கு ஹியூமனிட்டியே எங்க இருக்குன்னு நான் வந்து நம்பினேன்னா சார், அந்த கார் டாஸ்க்ல அது அப்படின்னு அது கூட ஓகே, ஒரு நியாயத்துக்கு நியாயம்னா அக்கா என்ன சொல்லுவாரு, வானத்தை பார்த்துட்டே இருந்தாங்களாம். யாரு நம்ம சாண்ட்ரா அந்த கார் டாஸ்க்ல இருக்கும்போது வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க சார். அப்ப நான் நினைச்சேன் இவங்க வந்து வானளவு போய் ஜெயிக்கணும். இந்த கண்ணாடி இங்க கடையும் இல்லை, டைட்டானியம் வாங்கினோம்னா. அதாவது சரி விடுங்க, இந்த தரன்னு இழுத்துட்டு வருவாங்க தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க சாண்ட்ரா உள்ளார வரும்போது நாங்கள் 2 பேரும் உள்ளார போய் தரன்னு இழுத்து வந்து நாங்கள் வைப் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தரன்னு இழுத்துருவோம் அந்த ஆளை. என்னங்க ஏங்க நீங்கள், அதாவது உள்ளார இருக்கவங்க சொல்லுவாங்க சாண்ட்ரா எப்படின்னா இல்லை நான் தலையாட்டுவாங்க. எது வெளியில் வந்து படம் நீங்கள் வெளியே இருந்து பார்த்துட்டு உள்ளார போடுங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கா? நீங்கள் அந்த ஆட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? துஷார் வந்து சூப்பரான ஆளுகிட்ட வந்து நிற்க வைக்கிறீங்க. இதான் இந்த 1 ஓட்டில் தான் எல்லாமே மாறுதுன்னும் போது இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுட்டு என்னத்தங்க பண்ணுறது? எல்லாருடைய தலையையும் மாற்றி கடாசுற ஒரு இடங்க அது. இந்த 1 ஓட்டில் இருக்கிற அந்த இது இருக்குல்ல, ஒரு ஓட்டுன்றது வந்து சிந்திக்க தெரிந்த மனிதன்கிட்ட இருந்தால் பிரச்சனை இல்லை. சிந்திக்கவே தெரியாதவங்கிட்ட அந்த ஓட்டு வந்தோன்னா என்ன ஆகுறது? இந்த பாலிடிக்ஸாக இருக்கட்டும், டெமோக்ரஸியாக இருக்கட்டும், எல்லாமே வீணாயிடாது. என்னவோ போ, வானத்தை பார்த்தா வானலாவில் ஜெயிக்கணுமா? என்னத்தை நீங்கள் அங்கே கேமை பார்த்துட்டீங்க? என்ன அவங்க செஞ்சாங்க? அவங்களுக்கு வேற கிளிகள்னு இருக்கும். அப்ப நீயாவது ஒரு ஆளா சொன்னீங்க இவ்வளவு நாள் இருந்தது கட்டப்பட்ட சட்டையை கதை கிட்ட வச்சிருக்கு. ஒரு டைரக்டரா நான் சொல்றேன், அல்ல நீங்க மக்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு அம்மா அங்க இருந்து இல்ல அதேதான் கிடையாது, அப்படிலாம் அவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவங்க. இதுல நீங்க என்னத்த சொல்றது, அவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி முடிப்பாரா? அதன் பிறகு ஆனானப்பட்ட திவ்யாவே சொல்லிடுச்சு கார் டாஸ்க்ல விழுந்தது வந்து அதுனால இப்ப நம்பவே முடியல அதெல்லாம். அதன் பிறகு வந்து அதுக்கு அடுத்து பிரவீன் ராஜ் பேர்லயே 2ஆ பிரிச்சிருக்காராம். மேல இருக்கிறது இது ஒரு பி, அது ஒரு சி, ரெண்டுமே பி. ஐயோ இல்லைங்க, இந்த பிரவீன் காந்தி 2த்துக்குமே வந்து எல்லாமே ஓவரா பேசுதுங்க. ஓவரா பேசுறது மட்டும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விக்ரம் நல்லா பண்ணுறாருங்க அப்படின்னா, விக்கல் அது வந்து பாய்ஸ்க்கு கொடுத்துட்டாரு, விக்ரம் அவர் வச்சுக்கிட்டாரு. அவர்னா அப்புறம் டிக்கெட் விற்கிற போயிடுவார் அவர். எனக்கு புரியல, எனக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கணும், அதனால அவருக்கு அப்படின்னு. அதான் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை எடுத்துக்கணுன்றது வாட்டர்மெலன் பண்ணுவாருங்க. அதுதான் ஒரு வேலையை. நீங்கள் வந்து படித்தவங்கன்றீங்க, 7 மொழி தெரிஞ்சவங்கன்றீங்க, என்ன அட்ரஸ் பண்ணுறீங்க நீங்கள்? அதுதான் நீங்கள் மாட்டினீங்க. எனக்கு கண்ணிலே பார்த்து சபரி சிரிச்சதை நான் பார்த்தேன். நீ கூட தான் அடமெண்ட்டாக இருக்கிற, என் கண்ணிலே நான் பார்த்தேன். ஏன் நான் பார்க்க மாட்டேன்? அவ்வளோதான், முடிஞ்சுதா? இவ்வளோ அசிங்கப்பட்டு நின்னியா? அவ்வளோதான். என்ன கண்ணில் பார்த்த நீ? என்ன நீ கண்ணில்? அப்போ நான் கூட தான் உன்னை கண்ணில் பார்த்தேன். நீ கூட தான் அடமெண்ட்டாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம் முடிஞ்சிடுச்சு. அதாவது நீங்கள் விஜேஎஸ்க்கு ஒரு கைண்டான ஆள், அதனால தான் எல்லாம் ஏறி மஞ்சள் குளிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த ஆள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டாருன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஆனால் அது வேணான்னு ஒரு போறாரு.
இந்த கேமுக்கு இவ்வளோ கைண்ட்னஸோ இவ்வளோ சாஃப்ட்னஸோ இந்த முத்தம் கொடுக்குறதோ வேணான்றது தான் நம்ம சொன்ன முன்னாடியே. அதுதான் வந்து உங்க மேலே ஏறி நிற்கிறதுக்கான காரணம். ஹோஸ்டாக இருக்கணும், வாதியாராக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தாலே இப்படி ஆயிடும்ல, அதுக்கான பிரதிபலன் தான் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அவருக்கே அதுதான் நீங்க சொன்னதுனால அவர் கேட்பாரு, ஜாக்கி நீங்க என்னப்பா எந்த விதத்துல சபரி கண்ணில் இப்படி பார்த்து நீ சொல்றப்பா, நேத்துமே இப்படிதான் ஆர்கியூ பண்ணுவாரு. எனக்கு தோன்றதை நான் சொல்றேன்னா இல்லைன்னா நான் இப்போ சபரி வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், என்ன அனுப்பும்போது அவங்ககிட்ட ஒரு காதல் இருந்தது. இப்போ வந்து அவன் வந்து அப்படி இல்லையா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் சபரி பார்த்த மாதிரியா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உங்க பொண்டாட்டி எல்லாத்தையும். அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாப்புல. வந்தா வந்து நாம பாட்டுக்கு வந்து இங்கேயே உட்காந்துட்டு ஒரு கட்டத்தில் நாம ரூம்ல உட்காந்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம எழுந்து போக வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி நிலைமை போய்கிட்டு இருக்கு ஜாக்கி. ஒருத்தருக்கு வீட்டுல மறுக்கா சொல்லு ஒருத்தவங்க வீட்டுல அவங்க பாட்டுக்கு இந்த ரூம்ல இருக்காங்க, இவரு பாட்டுக்கு அந்த ரூம்ல தான், நம்மளும் கதவை சாத்திட்டு அந்த ரூமுக்கு போற மாதிரி போயிடுற மாதிரி இருக்கு நிலைமை. கடல் தன்னை தேடி நதி எங்கு செல்லும், கடல் தன்னை தேடி பொன் வண்டோடும் மலர் தேடி, பொன் வண்டோடும் மலர் தேடி என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ போடாங்கோ அப்படின்னு தானே சொன்னீங்க. இல்ல 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 பூங்காற்று புதிரானது, இங்கிலாந்து வாழ்க்கை சதிராடுது, இரண்டு உயிரை இணைத்து விளையாடும், உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று. சரி வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்து இவர் இதெல்லாம் பேசுவார் இல்லையா, யாரு நம்ம பிரவீன்ராஜை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் நிறையா சொல்லுவாருங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ நீங்கள் உங்கள் ஜாக்கி சொன்ன மாதிரி தான் அப்படி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர் நீங்கள் எப்படிங்க அவர் அப்படி தான் பார்க்கணுன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. அதே போல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நேத்தேவும் சொன்னார், இன்னைக்கும் சொன்னார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் கேட்காம விட்டு இருந்திருப்பேனா, அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்வாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து மாறவே வர. இப்போ எனக்கு கூட தான் தோணுது, நான் கூட தான் ரொம்ப நாளாக இந்த தொழிலில் இருக்கேன், என்னால் கூட தான் கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்க முடியுது. ஏன் என்னால் கண்டுபிடிக்க முடியாது, உங்களால் கண்டுபிடிக்க முடியுது, என்னால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு மொக்கன்றீங்க நீங்கள் அப்படின்ற அப்படி இல்லை. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் உட்காருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயம் அவர் பண்ணது இல்லையா. இதன் பிறகு வேற யாருக்குன்னா வியன்னாட்டு அம்மாள்னு ஜாக்கியா நான் அரோராவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு வாங்க பாருங்க. எனக்கே நான் அரோராவுக்கே ஒன்றும் புரியாது, ஏன்னா அரோரா வந்து என்னன்னா மாரியாத்தா காளியாத்தா மட்டும் எல்லாருக்கிட்டையுமே தான் இப்பெல்லாம் வந்த உடனே நான் அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதா இல்லை, நான் எதுக்கு அவங்கள்ட்ட பேசி நான் ஏதோ ஒரு புரிதல் வச்சிருக்கேன். நான் சாண்ட்ராவை பத்தி என்னை பத்தி தப்பா பேசுறேன், நான் வெளியில போய் பாத்துக்கிறேன், எனக்கு இப்ப தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து அப்படியே சைலண்டா இருக்காங்க, ஹம்பிளா இருக்காங்களா, சாஃப்டா இருக்காங்களா. ஃபர்ஸ்ட் வந்த நாள்ல அவங்க சைலண்டா இருந்தா அதை பத்தி யாரும் இது பண்ண வேண்டாம், இவங்க தான் அதெல்லாம் எடுத்துனே வருவாங்க. அரோரா வந்த நாள்ல இருந்து ஒண்ணுமே ஒழுங்கா இல்லை அப்படின்வாங்க. சபரி மிக்சர் சாப்பிட்டாருன்னுவாங்க. இப்போ டமால்னு மாற்றிட்டாங்க ஜாக்கி, என்னவோ போங்க. அப்புறம் ரம்யா வந்து சபரி கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் சபரிக்காகன்னு பொழுது இவர் நல்ல ஒரு வைப் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பேசுறதுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து பிக் பாஸ்ட் ஏதாவது பேசிட்டு வந்தாரா என்னன்னு தெரில. விஜேஸ் அழகாக கொளுத்தி விடுவார். இன்னும் நேத்தெல்லாம் திவ்யா உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னாங்க, ஒருத்தர் கூட உங்க பேரை சொல்ல போல இருக்கு அப்படின்னு மாட்டி விட்டேன் மாதிரி திவ்யா சொல்லுவாங்க. இந்த வீட்டுல இதெல்லாம் சகஜம் சார், இப்ப இங்க ஒண்ணு பேசுவாங்க அதுக்கப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் அதனால நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை சார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட திவ்யா இது பண்ணுவாங்க. இதன் பிறகுதான் வந்து என்ன சொல்லுவாரு, இந்த வீட்டோட கடைசி குறும்படம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினோதுடைய விஷயத்தை திரும்ப குறும்படமாக போடுவாங்க. இதில் நிறைய நானே வந்து சமூக வலைதளங்களில் பார்த்தேன், இது எப்படி போடுறாங்க, இவர் ரொம்ப தான் இது பண்ணிக்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா எல்லாருமே நீங்கள் இன்னும் பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு எழுதிட்டீங்க. ஒரு அதாவது தலையும் காலையும் கட் பண்ணி விட்டுட்டு அரோரா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ஒரு கதையை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா, இதுக்கு அரோரா வந்து எடுக்கிற விஷயத்துக்கும் அவங்க வந்து இப்போ வெளியில் போய் படிக்கணுன்றதுக்காக தான் அந்த பணத்தை எடுக்க போகிறன்றதை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு எடுக்கலாமா வேணாமான்ற ஒரு ஆசிலேஷன் அவங்ககிட்ட இருந்தது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், அரோராவுக்கு டிக்கெட் ஃபினாலே இருக்கு, அவங்க கடைசி வரை போகலாம்.
கடைசி நாளில் அவன் வந்து ஒட்ட போகலாம். ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து இவருக்கு கிடையாது. அதேதான். யாரு? வினோத் கிடையாது. அவர் அதை சொல்லுவார், உனக்கு அது இருக்குல்ல, கரெக்டு, நீ என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம்ல அப்படின்வாங்க. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எடுக்க மாட்டேன்னா சொல்லுவாங்க. அவர்கிட்ட அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன, அவர்கிட்ட அவங்க உண்மையை சொல்லுவாங்க, நான் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து மனசு மாதிரி எடுக்கலாமே. ஏங்க நான் எல்லாத்த விட இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, அவங்களும் ஒரு பிளேயர் ஜாக்கி. இப்ப ஒண்ணுமே இல்ல, பக்கத்துலயே நின்னு இருப்பாரு. ரியோ தான் எடுக்கிறதா இருந்தாரு. தமால்னு கேபி எடுத்துரு, கேபி தவால் முடி இத்தனையும் ஒரு அல்வா கொடுத்துட்டு எடுத்துமோ வருது. அதுதான் ரொம்ப கொடுமை. அதுக்கப்புறமா அரோரா சொல்லும்போது, சரி இவங்க எல்லாம் எது வேணா சொல்லிட்டு போட்டோம் சார். குடும்பத்துக்கு அப்புறம் கேட்கிற கேள்வி வந்து அரோரா கிட்ட, நீங்க என்னமா இதை பத்தி நினைக்கிறீங்கன்னு போது அரோரா சொல்லும், சார் எனக்கு அல்வா கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு போயிட்டாரு சார், நான் நேத்துல இருந்து தூங்கல சார், 18 லட்சம் போயிடுச்சு சார். கையால எடுத்து அரோரான்னு சொல்லி தான் முடிஞ்சு போச்சுக்காத. இவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி பை சொல்றதுக்கு முன்னாடி கையால எடுத்துட்டு அரோரா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பிரவீன்ராஜ் வந்து அவங்க ஹக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து விக்கல்சி அக்கல். இதெல்லாம் வந்து நியாயமான கேள்வியை விஜய் சேதுபதி கேட்டார். என்னன்னா, சரிப்பா அவங்க ஒரு பிளான் பண்ணாங்கன்னே வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒரு பிளான் பண்ணாங்க. இந்த பிளானுக்கு அவங்க பண்ணும்போது இவருக்கு வினோத்துக்கு தெரியவே தெரியாது. அதேதான். அவங்க பணம் எடுக்கும்போது அங்கே அப்போ வரவே இல்லை. அப்போ திடீர்னு அவர் வராருன்னா அப்ப எப்படி அவர் வருவாரு? இல்ல இவங்களுக்கு எப்படி முதல்ல தெரியும் பண்ணா அவர் வருவாருன்னு எப்படி தெரியும் முடியும்? இது ஒண்ணு ஜாக்கி இன்னொரு சூப்பரா கேட்டாரு. இந்த இதுக்கு அப்புறம் வேணாவை கேட்பாரு, எதை வச்சுமா நீங்க முடிவு பண்ணீங்க ஜாக்கி? இப்ப நான்லாம் ஒரு விஷயம், நீங்க எனக்கு அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு காட்டுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடியே நான்லாம் சரண்டர் ஆயிடுவேன். வீடியோ போட்டு காட்டுற அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சார் தெரியாம சொல்லிட்டேன் சார், தப்பா தான் சார் இருக்கும், அவ்வளவுதான். வேணா சொல்லுவாங்க ஜாக்கி. சார் இதுக்கு எப்படி நான் யோசிச்சேன்னா, இவங்க 2 பேரும் அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுனது உங்களுக்கு காதில் விழுந்ததா வேணா, இல்லை நீங்கள் கேட்டிங்களா? கேட்கல சார். ஒருத்தவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னே அப்போ நீங்கள் கேட்காம, ஏன்னா அரோரா அவர்கிட்ட நான் பொட்டியை எடுக்கட்டுமா வேணாமான்னு பேசிட்டு இருப்பாங்க. அதேதான். அதாவது அந்த விஷயந்தான் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு அசம்ஷனில் சொல்கிறதா அவங்க. அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே வந்ததுமே வந்து வைல்டு கார்டில் வந்த திவ்யா அங்கே இல்லவே இல்லை, இவங்க பேசி என்னை வந்து தூக்கத்தை கெடுத்துட்டாங்கன்னுவாங்க. புரியுதா? அவங்க அந்த மாதிரி பல்ல கடிக்காதே பல்ல கடிச்சிட்டாருவாங்க. இந்த மாதிரி பார்க்காதான் அடிச்சு விடுவாங்க. இவங்க அப்போதைக்கு உள்ள இருப்பாங்க. அவங்க அங்க எடுக்கும்போது உள்ள இருப்பாங்க. அவங்க அங்க இல்லவே இல்லை. அதுதான் கூட அந்த இடத்துல இல்லை. இதுல அதை விட காமெடி என்னன்னா, அவங்க தான் இல்லைன்னு சொன்னாங்க, அங்கதான் நின்னு இருப்பாங்க. நான் மட்டும் அங்க இருந்தா நான் அவரை எடுக்க விட்டு இருக்க மாட்டேன். அங்கதான் நின்று தின்னுட்டு இருந்தீங்க பாத்தீங்க. அதுதான் அதான் கேட்பேன். ரம்யா நீங்க சரி எனக்கு ஞாபகம் இல்லை சார், இப்பதான் நான் பாக்குறேன், நான் அங்கதான் நின்று இருந்தேன். ஒருத்தர் யாராவது ஒருத்தன் கோலா கதை எடுத்து வந்து பேசும்போது அப்படியே வண்ணமா கேட்டு நம்பிக்கிறீங்க. அதுக்கு ஆமா 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 அப்படிதான், ஆமா ஆமா இந்த மாதிரி ஜாலரா அடிக்கிறது அங்க இருக்கிறதுலே தப்பு. எல்லாத்த விட அது யார்கிட்ட அந்த இதை ஏத்துவாங்கன்னா, திவ்யா மேல ஏத்துவாங்கங்க. அவங்க 3 பேரும் ஸ்கெட்ச் போட்டு இவரை தூக்கிட்டாங்கன்னு. நல்ல வேலை. உண்மையிலேயே சொல்றேன், அந்த இடத்துல திவ்யா சொல்லுவாங்க, இல்லடி இப்ப கூட அரோரா சொன்னா அவ எடுக்கிறதா இருந்தான்றதுதான் குறும்படத்துல வரும். அதே மாதிரி அரோராவுக்கு அவங்களுக்கு ஒரு பாண்ட் இருந்ததுதான் வந்து இந்த தேங்க்ஸ் சாரியில வந்து அந்த ஹக் பண்ணுவாங்கல்ல. அதனாலதான் நேற்று சொல்லுவாங்க, அவ போய் பேசுற ஆள் கிடையாது, அவன் நியாயம் தான் பேச. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா சாண்ட்ரா மாதிரி ஒரு ஆளையே தப்பாவே இருந்தாலும் நான் இப்போ ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பொண்ணு இது எப்படி அதை செய்யும் அது அப்படின்னு அவங்களுக்கு இதுதான் நான் சொல்கிறது. நான் கூட ஒரு 2-3 ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்னென்னா எல்லாருமேலையும் சந்தேகம் வச்சா கூட ஒரு சந்தேகத்தை வந்து அப்பப்போ வச்சு தீர்த்துக்கிட்டே வாங்க. அந்த பாண்டை வந்து உங்களுக்கு இல்லைங்க, அது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இது அப்படியே அபரப்டாக நம்பி ஏமாறாதீங்க, டைம் வேஸ்ட் எல்லாமே பண்ணாதீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அவங்க ஏன் வந்து இப்ப நீங்க ஏன் வந்து ஜாக்கி இதை சொல்றாருன்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா? நிறைய அடிபட்டு இருக்காரு. வேற அளவுக்கு முதுகு பின்னாடி எல்லா இடத்துலயும் அடிதான், ஃபுல்லா கிழிஞ்சு. ஆமா அந்த அளவுக்கு மத்தது அங்கெல்லாம் வந்து பண்றது இல்ல. இந்த பேச்செல்லாம் இங்க மட்டும் தான் வச்சுக்கோங்களேன். அது உணர்ச்சிவசப்பட்டு நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வாங்குறது தான் எல்லாத்துலயும் வாங்கி நீங்கள் எங்க லைஃப் லெசன் எடுக்கிறீங்க மயிர பிடிக்கணும் என்ன இல்லை. எனக்கு வந்து எல்லாத்தையும் எங்கேயோ போற மாதிரி வந்து யாராவது எல்லாத்தையும் வாங்கி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். விழுப்புண்களோட இருக்கிற அனுபவங்களும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் மேட்டர். ஒரு கமெண்ட் வரும், பரவாயில்லை என்ன நீங்கள் வாங்கினதை எங்களுடன் ஷேர் பண்ணி நாங்கள் வேண்டாம் என்று தடுக்கிறீங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும் அண்ணா அப்படின்ட்டு வரும். அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு வட்டி மிதிலாம் வாங்கியிருக்கோம். நாங்கள் இன்னும் வாயிலே மிதிக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் வாங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு அடி வாங்கி தான் இங்கே தெளிவாக இருக்கிறது. பாத்ரூம்ல சோப்பு விழுந்ததுன்னா டக்குனு எடுத்து கொடுக்கணுன்ற மாதிரி தான் நான் இந்த சென்னைக்கே வந்தேன். அப்புறம் தான் பாத்ரூம்ல சோப்பு விழுந்தா எடுக்கவே கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நானே கற்றுக்கிட்டேன் அதெல்லாம். அதுதான். எதுக்கு ஏதாவது ஒரு தெரியுமாண்ணா, அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுலேருந்து பாத்ரூமில் சோப்பு வந்து நான் எடுத்தே யாரும் ஹெல்ப் பண்ணதே கிடையாது ஆக்சுவலி.
ஓகே ஃபைன். சரி ரைட். புரியல. அதுதான் இது வந்து லாஜிக்கே இல்லாமல் சில நேரத்தில் பேசி. சரி விடுங்க, நம்ம அதை விட்டுருவோம். எங்கே விட்டோம்? இல்லை விட்டுருப்பானுங்க, நான் எடுத்து கொடுத்ததில்ல. அதுதான் எடுத்து கொடுத்தது இல்லைன்ட்டிங்களே, விடுங்க. கடைசி குறும்படம் இப்போ அவரை வந்து நான் கேட்பேன்னா கிளாரிஃபிகேஷன் தான் கேட்டப்ப, எப்படிமா இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறேன்னா திரும்பவுமே சார் அங்கே எனக்கு அப்படி தான் சார். இப்போ உண்மையிலேங்க இதுக்கப்புறமாவது நான் வேணா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா, இல்லை சார் தப்பாக போயிடுச்சு சார், சாரி சொல்ல மாட்டாங்க. இந்த குறும்படமே எதுக்குங்க, நேத்து 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவர் அன்னைக்கு அங்க உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருப்பார்ல என்னடா பேசுனாங்கன்ட்டு. சார் ஓலா கதையை விட்டு உங்களே ஒரு சுத்தல விட்டாங்க சார், வழக்கம் மாதிரி 2 பேருமே. ஓ அப்படியே எடுத்து போய் அப்படியே நாளைக்கு மறுநாள் எபிசோடுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை தானே அது அப்படியே சூடா இருந்திருப்பாரு. சொல்லிருப்பாங்க இந்த சார் இந்த போட்டோ செஷன் இதெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணு, குறும்படம் போடு 2 பேரும் எப்படியே மாத்துவாங்க. இது நான் வந்து அட்ரஸ் பண்ணாம, ஏன்னா நான் வந்து இது என் ஷோ, நான் நேற்று சொல்லிட்டேன் என் ஷோவில் நான் வாரம் நான் அட்ரஸ் பண்ணது. அப்போ நீங்கள் எப்படி ஹியூமன் கைண்ட் இல்லை, மேன் கைண்ட் இல்லை, அந்த கைண்ட் இல்லை, இந்த கைண்ட் இல்லை, சாம்பார் கைண்ட் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நான் நிறுவிட்டேன். அதே 2 ஆஃப் பண்ணுறன்ற மாதிரி. ஏன்னா நேற்று அவர் என்னன்னு சொல்லிட்டு போட்டோம், நான் வெளில பேசலாம் வெளில என்ன பேசுறது, உள்ளாரே வச்சு குறும்படம் போட்டு பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் உட்கார வைப்பாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஆள் பிரவீன். நல்லா கேட்டுங்க, அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒரு வாரத்துக்கு உட்கார வைக்கிறது தான் பெரிய விஷயம். 3 வேளை சோத்தை போட்டு 3 நாள் உங்களுக்கு காசையும் கொடுத்து உங்களை உட்கார வைக்கிறனாலே நீங்கள் கண்டென்ட்ல நீங்கள் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. இதில் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் மாட்டிருப்பாங்க திவ்யா. அவங்க வந்து ஒரு செகண்ட் வந்து அதை பண்ணதுனால இவங்க நீ தப்பிச்சிருவாங்க. நான் கூட சொன்னேன் சார், ஆனால் அவங்க என்னென்னோ சொன்னாங்க, நான் அப்படி இல்லை அப்படின்றத நான் சொன்னேன் சார் அப்படின்னு அவங்க வந்து ஒத்துக்குவாங்க. சாரி சார் ஏதோ சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சொல்லுங்கள். அப்பதான் கேள்வி கேட்கலான்னு போது அரோரா கேட்பாங்க, வேணா என்கிட்ட நீங்கள் இதை கேள்வியோட கூட கேட்டீங்க, நான் சொன்னேன் சிரிச்சிருக்க மாட்டேன்டி, நான் அந்த இடத்துல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணேன் அதனால ஏதாவது இருக்கும் அப்படின்னு கூட சொன்னேன், சிரிப்புக்கு மட்டும்தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, ஸ்கெட்சு போடுற அளவுக்கு என்ன எப்படி சார் யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். விக்ரம் சொல்லுவார், சார் அவ்வளோலாம் நாங்கள் புட்செல்லாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். சபரி எப்பவும் போல சரி அவங்க அப்படி நினச்சிக்கிட்டோம் அப்படின்றவாரு. பிரவீன்ராஜையும் கரெக்டான கேள்விகள் கேட்டார் விஜய். நம்ம ஏற்கனவே அதை சொன்னோம், திரும்பவும் சொல்கிறேன். பிரவீன்ராஜை கேட்கும்பொழுது ரொம்ப அழகாக பிரவீன்ராஜ் திரும்பவுமே எப்படி எடுத்துகிட்டு வரணும், இல்லை நான் எனக்கு என்னன்னா எனக்கு தோணுச்சுன்னா நான் போனதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 5 பேரில் ஒருத்தவங்க போனால் எல்லாரும் ஹாப்பி ஆவாங்க. அப்படி ஹாப்பி ஆனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அது எல்லாம் அதான் மனுஷன் இயல்பு. ஓகேவா? அப்படி ஹாப்பி ஆனதை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எல்லாருமே அதிர்ச்சி ஆவாங்க. அதுக்கப்புறம் கேஷுவல் ஆவாங்க. அதுக்கப்புறம் டே என்னடா இவன் எடுத்துட்டான்ற மாதிரி அரோராவும் சிரிப்பாங்க, சபரி எல்லாருமே அந்த ஒரு இலகுவான இடத்துக்கு வருவாங்க. ஆக்சுவலி அது வந்து அவன் ஒரு கிளம்புறதுக்காக கூட எடுத்துட்டு போடுமே. எல்லாத்த விட இன்னொன்று இருக்கு, அல்வா கொடுத்துட்டு அவர் எடுத்துருவாருங்க டப்பக்கு. அந்த சிரிப்பு தான் எல்லாருக்குமே. எப்படி அவர் அதாவது இந்த மாதிரி எடுப்பேன் எடுத்தா கூட அவ்வளோ இருக்காது. ஆனால் அவர் எடுக்கிற மனநிலையில் எடுக்கிறன்ட்டு வந்து நின்று அரோரா அவங்க தான் எல்லாரையும் கட்டி பிடிச்சி எடுக்க போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு அல்வா 2 கொடுத்துட்டு டக்குன்னு எடுத்தே இந்த தட்டக்கு போடுறானா, அதுதான் அங்கே சிரிப்பாகும். அதை தான் வந்து விஜயசுவை கிண்டல் பண்ணுவாங்க, உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு இவர்கிட்ட தட்டை கொடுத்துட்டு எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. நீங்க அப்போ அதுக்கு ஒரு தியரி எழுதுறீங்கன்னா அப்புறம் என்ன தியரியில் ஒருத்தன் வந்து எடுத்தது வந்து ஹாப்பியாக இருக்குன்னா அதை நான் பார்த்தேன்றதை நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்கு நீங்கள் லாஜிக்கலான ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, இது உண்மை. அப்போ அதை எடுக்கும்போது அவன் என்ன ஒன்றாலும் எடுத்துகிட்டு போனான், அவன் மனசு என்ன ஒன்றாலும் எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ எங்கள் அம்மா செத்தப்போ கூட தான் என்னால் அழுகையே வரல எனக்கு, அதுக்காக பாசம் இல்லைன்னு போயிடுமா, புதைக்கும் போது தான் வந்து போராமான்னு எழுதுறேன், அந்த மாதிரி தான். அதனால் எப்படி நீ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணும், அவர் தான் கேட்டார் ஆக்சுவலாக உண்மையிலேயே. ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து வந்து கண்ணை வச்சு நானும் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு பொலகாட்டே இருக்கலாம். அதேதான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த அசிங்கம் உனக்கு தேவையான்ற லெவல் தான் அது ஆக்சுவலா. ஏதோ ஒன்று சொல்லுவாரா சபரி சொன்னேன் அப்படி சொல்லாதீங்க சபரி, பார்த்து படிக்கிற வித்தையெல்லாம் வந்து இவருக்கு மட்டும் பிரவீனுக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சொன்னது பிறகு வந்து என்னன்னா இல்ல அது லாஜிக்கலா அதை அடிச்சாருங்க அவரை. லாஜிக்கலா வந்து அவரால் வந்து பேசவே முடியல. அதுதான். அப்ப உனக்கு நீ ரொம்ப கிளவர், நான் மக்கு, எனக்கு நீ அடமெண்டா பேசுற இல்லையே, அவனை பார்த்து நீ சொல்ற, நான் உன்னை பார்த்து நான் சொல்ல மாட்டேன். அவரே ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு ஜாக்கி. இன்னொரு விஷயம் என்ன சொல்வார்னா, பிரவீன்ராஜ் போறப்பயோ நீங்கெல்லாம் போறப்ப ஆட்டம் பத்தல அப்படின்னு தான் நான் உங்களை சொல்லியிருப்பேன், நீங்க உள்ள இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் இதை ரியலைஸ் பண்ணி வரலையான்னு நேற்று சொன்ன மாதிரியே தான் சொல்லுவாரு. அங்க ஒண்ணு அவங்க ரியலைஸ் பண்ற நிலைமையில எல்லாம் இல்ல ஜாக்கி, அவ்வளவுதான். இதன் பிறகு திரும்ப வருவாரு, கண்ணாடி இல்லாம வருவாரு. பிரவீன்ராஜ் கூட கொஞ்சம் ரியலைஸ் பண்ணலாம், வேணா வாய்ப்பே கிடையாது. கைஸ் வெளியே பார்ட்டி பண்ணும்போது நான் எல்லாத்தையும் சொல்றேன் கைஸ் அப்படின்வாங்க அவங்க. சோ இவர் திரும்ப வரும்போது கண்ணாடி இல்லாம வருவார். உடனே ஒரு பையன் கேட்பான், கண்ணாடி எங்க, என்ன ஒருத்தர் கண்ணாடி வேணான்றீங்க, ஒருத்தர் கண்ணாடி போடுங்கிறீங்கன்னா, அப்புறம் பெரும்பாலானவர்கள் கண்ணாடி வேண்டான்றுவாங்க.
வேண்டானதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு போவார். அது பிறகு இருக்கிற நடங்கள் அது சாண்ட்ரா எவிக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சொல்ல வேண்டியதுதானப்பா. இன்னும் சொல்ல வந்த நான் வந்து என்ன சொல்றேன், நீ ஏன்பா இப்படி இருக்க, நீயும் சொல்லலாமே சேனல்ல நீயும் தானே இருக்க அப்படின்னு சொல்ல வந்தேன். சரியா? 2000 வருஷம் ஆயப்பா. அதுதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. ஓகே. அண்ட் இதன் பிறகு வந்து இதுக்கப்புறம் சாண்ட்ரா எவிக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, சாண்ட்ரா எவிக்ஷன் அதுக்கப்புறம் வந்து சாரிக்கு தேங்க்ஸ் தான் இருக்கு. நம்ம இப்போ கமெண்ட்டுகளை பார்த்துருவோம். பார்த்துட்டு அதன் பிறகு வந்து இந்த எவிக்ஷன் கதையெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு மும்மு பப்பு உங்களுக்கு தான். இந்த ஆசை முகம் பாடினீங்களாமே, ஒரு மாடுலேஷனில் பாடினீங்க இல்லையா? ஆசை முகம் மறந்து போஷே. போஷேன்னு அதில் வரவே வராது ஜாக்கி. ஆசை தான் சொல்லுவாங்களே தவிர்த்து போஷே நீங்க ஆசை சொல்ல நாங்கள் போஷே சொல்லக்கூடாதான்னு நான் கேட்குறேன். நான் இன்னும் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கா, நீங்கள் வந்து பார்த்து கண்டுபிடிக்கலாம், நாங்கள் பார்த்து சொல்லக்கூடாதா? நீங்கள் ஒரு வார்த்தையை பேசலாம், நாங்கள் சொல்லக்கூடாதா? அது என்னது? என்ன பாட்டு அது? விண்ணுகிருஷ்ணன் பாட்டு, உன்னிகிருஷ்ணா. அது என்ன பாட்டு? காக்கா வருமா? அது என்ன பாட்டுதுரா? அது என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த ஷாவே வராது அந்த ஆளுக்கு. என்னது வரி என்னம்மா அது? என்ன சொல்ல மாட்டேன். எனக்குமே தெரியல. தெரியும் அது நல்லா தெரியும். அந்த ஷா வரவே வராது, ஷானா வராது. சுப்பிரமணிய பாரதி பேர் மட்டும் சுப்பிரமணிய பாரதி அப்படின்ற மாதிரி ஷானா வராது, ராணாவது. அதாவது இவங்க வந்து ஆஷைமோ அதுவும் சொல்லலாமா, நம்ம போஷே சொல்லக்கூடாது. என்ன இது எனக்கு புரியல. சரி, உங்களுக்கு வேணா தமிழை வளர்ச்சிக்குவீங்க, எடுத்துக்குவீங்க, நிமித்துவீங்களா? அது எங்களோட மொழியும் தானே சார். அதே தான். ஐயோ ஐயோ. ஓகேவா? ஸோ ஒரு மாடுலேஷன் பாடினது வந்து குபி சிரிப்பான், ரியல் செஸ்பஸ்டரான். அதுக்கப்புறமா வந்து என்னன்னா 33 ஏதோ ஒரு நம்பரை போட்டு என்ன சொல்லியிருக்காங்க, செண்பகமே பாட்டு ரொம்ப அருமையா பாடினீங்களாம். அந்த சாங் வந்து உங்களோட வாய்ஸுக்கு ரொம்ப சூட் ஆகுதான். சில பாட்டுகள் உங்க வாய்ஸுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும், அதில் இதுவும் ஒன்று ஃப்ரம் சிங்கப்பூர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிந்து சொல்லியிருக்காங்க. ஜாக்கி ப்ரோ நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுங்கள் மேடம். சிந்து நாகராஜன் தானே? ஆமாம், சிந்து நாகராஜன் தான் சொல்லுங்கள். சிந்து பேர் சொல்லுங்கள், சேர்த்து சொல்லுங்கள். அதில் ஒன்றும் நம்ம குறைஞ்சி போக. நான் என்ன சார் இப்போ குறைஞ்சி போகிறேன்? சிந்து நீங்கள் எனக்கு காதில் பிந்துன்னு இருந்தது. உங்களுக்கு எல்லாம் சிந்து நாகராஜனா சிந்து நாகராஜன் எனக்கு உங்க சரி சிந்து நாகராஜன் சொல்லியிருந்தாங்க. ஜாக்கி ப்ரோ யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர். உங்களை வந்து சூன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சு அப்படின்ற மாதிரி ஆகிடும். சுதா அப்படி அது மாதிரி, அதுக்காக சொன்னேன், வேற ஒன்று. உங்கள் பேர் இனிமேல் யாராவது ஜாக்கி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள நான் பிளாக் பண்ணிடுவேன். உங்கள் பேர் ஜாக்கி சேகர் தானே, ஜாக்கி அப்படின்னு வரும்போது டக்குன்னு அது பிளாக்கு முடிஞ்சிடலாம் இல்லையா? கரெக்டு தானே? அது வாபஸ் இப்போ எப்படி கேட்டுச்சு, என்னன்னு கேட்டுச்சு பேரு? இஸ்கின்னு கேட்டது. சிந்துன்னு கேட்டுச்சா பிந்துன்னு கேட்டுச்சா? சிந்து 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 சமவெளி நாகரிகம் அதோட இருந்துக்கணும். ஜாக்கி ப்ரோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவரா அரோராவோட குட் சைடை பத்தி பேசுறது, உங்களுடைய ஹானஸ்டி இதுல தெரியுது. அவங்க வந்து கேர்ஸ் அபவுட் ரெஸ்பெக்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் கண்டஸ்டன்ஸோட, எஸ்பெஷலி வினோத் அண்ட் கமோ, பட் நெய்தர் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஹர் குட் லவ் அப்படின்னாங்க. சரி, நீங்க அவங்க தேங்க்ஸ் அண்ட் லவ்ல அவங்கள தான் பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. திலகவதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுதா அண்ட் ஜாக்கி நான் உங்களை வந்து சீசன் 1லேருந்து 9 வரைக்கும் விடாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். மற்ற ரிவ்யூ நான் பார்ப்பேன், ஆனால் உங்க ரிவ்யூ பார்த்தால்தான் ஒரு மன நிம்மதியா. மலேசியா ஃபேனா ப்ளீஸ், உங்கள் தான் இப்போ கையை நீங்க பிடிக்க வேண்டிய நிலைமை. துணிவே சக்தி, துணிவே சக்தி சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிரிசிலா எப்பவும் போல ஹாய் சொல்லியிருந்தாங்க. அமுதன் வந்து சேம் பின் சொல்லியிருந்தாரு. அவருக்கு நடந்த அதே விஷயம் உங்களுக்கும் நடந்தது. முதல் நாள் தான் என்கிட்ட பேசுனாரு, ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன் ஜாக்கின்னு பேசினாரு. அப்பதான் வந்து நேற்று திடீர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஜாக்கி திடீர்னு பார்த்தா பின்னாடி நீல விளக்கு சொல்ல பின்னாடி வந்தாருங்க. நிறுத்தினா லைட்டு போடாமல் வந்துருக்குன்னு சொன்னானுங்க, ஏதோ எழுதிட்டு போனானுங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்து சக்தி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சக்தி சொல்லியிருந்தாங்க, ஆனால் வாட் யூ சைட் அபவுட் கார்பரேட் வந்து ரொம்ப கரெக்டு. நம்ம ஃபேஸ் வேல்யூவை வச்சு தான் அவங்க வந்து கப்பை வந்து அனதர் கண்டஸ்டன்ட் கொடுக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அது எப்படி கார்பரேட் அப்படி செய்யலாம் போகலாம்? பொண்ணு பார்க்க போகிறோம்ல, எதுக்கு பொண்ணு பார்க்குறா? பார்த்த பொண்ணு அப்படியே எல்லாம் பொண்ணு தான்டா, எல்லாம் பொண்ணு தானே. பார்த்த பொண்ணு அப்படியே கட்டினு வர பொண்ணு பார்க்குறல, 7 கட்டு பார்க்குறல,
அதே மாதிரி அவங்க வந்து அப்படியே பார்த்ததுமே கட்டிக்கிறாங்களா? அவங்க ஒரு 8 பேர் 9 பேர் பார்க்கல, அது மாதிரி தான் எல்லாம். ஓகே, இதுக்கு கதை எடுத்து வந்தானுங்க இன்னைக்கு. ஓஹோ, ஒரு வேற இடத்துல பேசிட்டு இருக்கும்போது. சொல்லுங்க. சரி, இதன் பிறகு என்னன்னா, தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இமானுவேலுங்கிறவர் தான் ஹையஸ்ட் ஓட்டிங்ல இருந்தாராம். ஆனா அவங்க கப்ப வந்து கல்யாணுங்கிறவர் போயிட்டாங்க. அது அப்படிதான். அதனாலதான் வினோத் வந்து அதை எடுத்தாரு. ஏன்னா சாண்டி மாஸ்டர் அதே மாதிரி ஜெயிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்தபோது அப்படிதான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. அவ்வளவுதான். அதனால அதெல்லாம் தெரியும். ஆனா என்னன்னா வெயிட் பண்ணிருக்கலான்ட்டு. நீ வெயிட் பண்ணிட்டு நீ 18 லட்சம் நீ கொடுப்பியா? நீ சொல்லுங்க. அதுதான் மேட்ரு. எனக்கு இது 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 வந்து சரி விடுங்க. ஓகே, ரொம்ப பேசணும். அதேதான். அதுக்கப்புறம் விஷ் எப்பவும் போல அனைவர் வாழ்லையும் வந்து நல்லதே நடக்கட்டும்னு சொல்லியிருந்தாரு. கலை அவர்களும் வந்து எல்லா நம்ம 3 பேரையுமே லவ் பண்ற மலேசியாவில இருந்து ஃபாத்திமா அபுங்கிறவங்க வந்து லவ் சிம்பிள் போட்டிருந்தாங்க. ஃபாத்திமா அபுங்கிறவங்க. அபுன்றவங்க. சரி சரி சரி. அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தி அவங்க வந்து எப்பவும் போல ஹாய் சொல்லியிருந்தாங்க. யுவன் வந்து அவங்களும் வந்து யுவராணி அவங்களும் வந்து நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க ஜாக்கி. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா கீதா அவங்களோடது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மூவி ப்ரமோஷன் உங்ககிட்ட இருந்து. ரியலி வந்து உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இன்னசென்ட் பீப்புள் லைஃப் வாஸ் டேக்கன் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸுங்கிறது யூ வாண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாக்கி டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து பராசக்தி படத்தை போய் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளோட போய் பாருங்கள். ஒரு மொழி, அந்த மொழி எதற்காக இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ உயிரிழப்புகளை தாண்டி ஏன் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தான், ஏன் தெலுங்குலேருந்து போராடினா, ஏன் மலையாளத்துலேருந்து போராடினா, ஏன் கன்னடத்துலேருந்து போராடினா, ஆங்கிலம் அந்நிய மொழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது தமிழுக்கு தவிர்த்து மற்ற எல்லாமே அந்நிய மொழி தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் அந்த படத்தில் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் சரி, கீதா மாதிரியானக்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சாலும் சரி, தயவு செய்து நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள். அது ஒரே ஒரு விஷயம், அந்த படத்துல சொன்ன ஒரு விஷயம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எப்படி வந்து ஒரு மெயில தபால்ல போயிட்டு எழுதி கொடுக்கறதுக்காக ஒரு பாட்டி வருவாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து கேட்டா ஹிந்தியில இருக்கும் ஃபார்ம், இல்ல ஹிந்தியில இருக்கு, எனக்கு தமிழ் ஃபார்ம் கொடுனா இதுதான் இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரே நாள்ல என்ன வந்து படிச்ச 8வது வரைக்கும் படிச்ச என்ன தற்கூரி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த சொல்ற இந்த விஷயமும். அதே போல அங்க ஒரு போராட்டத்துல டெல்லியில எல்லாரும் பெயர் பலகையும் பஸ் பெயர் பலகையிலையும் வந்து அந்த தமிழ்ல எழுதிருக்கும், தமிழ்ல எழுதிருக்கும் ஜாக்கி, ஹிந்தி வாழ்கன்னு எழுதிருக்கும். அதை உங்களால புரிஞ்சுக்க முடியாம ஒரு தடுமாற்றம் வருதுல்ல. இததான் வந்து அந்த படம் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லி புரிய வைக்குது. கண்டிப்பாக போய் பாருங்க. எல்லா இடத்தை விட நான் சொல்றது வந்து அண்ணா சொன்ன வரிகள் அற்புதமான வரிகள் அந்த படத்தில். இங்கிலாந்தில் அன்கட் வெர்ஷனாக இருக்குது. அதையும் நான் திரும்ப சொல்கிறேன். சட்டசபையில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஓராண்டு ஆட்சியில் சட்டசபையில் நாங்கள் வந்து என்ன சீர்திருத்த கல்யாணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். ஓகே, சீர்திருத்த கல்யாணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். மெட்ராஸ் ராஜஸ்தானின்ற பேரை மாற்றி தமிழ்நாடுன்ற பேரை நாங்கள் மாற்றிருக்கோம். 3வது தான் முக்கியம், 3 மொழி கொள்கை எடுத்துட்டு 2 மொழி கொள்கை தான் இங்கே தொடரும் அப்படின்றத தீர்மானத்தையும் ஏற்றி சட்ட வடிவமாக ஆக்கிட்டோம். ஓகே, இப்போ இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, உங்களால் மாற்றவும் முடியும். ஆனால் இதையெல்லாம் மாற்றும் பொழுது மக்கள் வெகுண்டெழுவார்கள். அந்த மக்கள் வெகுண்டெழும்போது உங்களுக்கு அச்சம் தோன்றும் அல்லவா? அந்த அச்சம் தோன்றும் வரை இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகிறான்னு சொல்கிற ஒரு கெத்து இருக்குல்ல, அதை இளைய தலைமுறையினர் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க எப்படி ஒரு காமன் மேனுக்கு ஒரு அரசியலை கற்றுக் கொடுத்தான், ஜமீன்தார்களும் ராஜாக்களும் எல்லாருமே இருந்த ஒரு இடத்துல ஒரு அதாவது புதுக்கோட்டை நினைக்கிறேன், ஒரு ராஜாவை குதிரை வண்டிக்காரன் நிறுத்தி ராஜாவை தோக்கடிச்சது ஒரே ஒரு கட்சி எதுனா திமுக தான். காங்கிரஸை வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலேருந்து விரட்டுறதுக்கு எவ்வளோ போராடினாலும் கூட தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை விரட்ட முடிஞ்சு. அதுவும் வந்து ஒரு 15 வருஷத்தில் ஆரம்பித்த ஒரு கட்சி வந்து நின்றுச்சு, ஜெயிச்சிச்சு. அது மட்டும் கிடையாது, சும்மாலாம் நாங்கள் வந்து ஒரு படத்தை பாருங்கலாம் சொல்லலை. ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதை மக்களுக்கான இயக்கமாக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் வருஷத்தில் 2500-3000 கூட்டங்களை வந்து அண்ணா நடத்தியிருக்காருன்னா சும்மா வரல எல்லாம். அதுதான் மேட்ரு. அதனால் கண்டிப்பாக அவசியமாக பராசக்தி திரைப்படத்தை பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சந்திரா எப்பவும் போல் வந்து ரிவ்யூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமை, பாடலாம் ரொம்ப அழகாக பாடினீங்க அப்படிங்கிறதையும் சொல்லி நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. நாகூர்கனி அவர்களும் வந்து லவ் கொடுத்துருக்காரு. அண்ட் சிவகாமி, தீபா தங்கராஜ், இவங்க 2 பேருமே எப்பவும் போல் லவ் கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன் விஜயன் சொல்லியிருக்காரு, ஜாக்கி நீங்கள் பண்ண சாண்ட்ரா ஆக்டிங் செம்மையா, அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஜாக்கி. அதுக்கப்புறம் வந்து சித்ரா அவர்களும் சித்ரா, பாக்யா, யூசர், ஜெயராஜ், மலர்,
செல்வி, இவங்க எல்லாருமே நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. கார்த்திக் அவர்களும் அண்ணா அண்ணின்னு சொல்லி லவ் கொடுத்துருந்தாப்ல. பேட் பாய்ங்கிறவங்க வந்து அடுத்த முறை போலீஸ் உங்களை நிறுத்தினா நீங்க சொல்ல வேண்டியது துணிவே சக்தி, துணிவே சக்தி மேட்ச் அப்படின்னு சொல்லணும். அண்ட் சில டைமிங்களை போட்டு பவித்ரா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. வந்தனா அவர்களும் வந்து என்னது ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது எதுக்காகன்னு புரியல. அண்ட் அதன் பிறகு வந்து சுரேஷ், அது முன்னாடி வந்து சைலேஷ் சுரேஷ், அது என்னன்னு படிக்க தெரியல. அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஏன் இப்பதான் புரியுது பிரவீன்ராஜ் ஏன் 33 நாள்ல எவிக்ட் ஆனாருன்னு. தட் டைம் எனக்கு ரொம்ப சாரியா ஃபீல் பண்ணேன், இப்ப இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். அடுத்த கமெண்ட்டும் சுரேஷ் அவர்களோட தான். பக்கெட் மேட்டரை வந்து எக்ஸ்போஸ்டு வியன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கேஸை வந்து விக்ரமுக்கு எதிராக பிளாட் பண்ணுறாங்கன்ட்டு அவங்களால வந்து இன்சல்ட்டை எடுத்துக்க முடியல. நோஸ்கட் வந்து கரெக்டாக விஜிஎஸ் கொடுத்தாரு அப்படின்னு. எல்லாத்தோட என்னன்னா சுபிக்ஷா இருக்குது, நான் இல்லை, நான் என்ன அவ்வளவா அப்படின்றதா அவங்களுடைய கோவம். இன்னைக்கு விக்ரம் வந்து ஒரு ஓலா விட்டாரு வச்சுக்கோங்களேன், நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு தங்கச்சி தான், நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நான் பாசத்தை வச்சேன், இந்த கதைலாம் இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களே அப்படி தானே இருந்தாகணும், சொல்லுங்கள். அவ்வளோதான், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜானகி சொல்லியிருந்தாங்க, எந்த எபிசோட் கானா வினோத் வந்து தெரிவாரே இன்னும் வின்னர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னு புரியல, சரியா புரியல அவங்க கமெண்ட். ஏஜேம் சொல்லியிருந்தாப்புல, நல்லா வேணும் வியன்னாக்கு. ஜாக்கி, ஐ ஹர்ட் தட் வியன்னா, வாட்டர்மெலன், பிரவீன் were hired by PR team to manipulate the finalist. That's why she couldn't answer VJ's questions ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. அதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் சரி உங்களுக்கு குறும்படம் போட்டு உங்களுக்கு வந்து ரிப்பீட்டை பாஸ் பண்ணுவோம்னு பாஸ் பண்ணாங்க, வேற ஒன்றும் கிடையாது. தட்ஸ் ஆல். அதுதான் வந்து தினேஷும் சொல்லியிருந்தாரு, வியன்னா அவங்களுடைய அந்த இந்த பேரை சொல்லி got red hand for விக்ரம் இஷ்யூ. அவங்கள வந்து பாரு பிஆர் டீம் வந்து சப்போர்ட்டிங் ஹர் பிகாஸ் ஷி ஹஸ் சப்போர்ட்டட் அகைன்ஸ்ட் த ரெட் கார்டு. அதுதான் இந்த இது வியன்னாவை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. பிஜேஎஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஜாக்கி, வியன்னா திருந்திட்டா தெளிவா இருக்கலாம். ஜாக்கி அண்ட் வாய்ஸ் ஓவர் காட் சோல்ட் ஆர் காட் ஸ்டக் இன் ப்ரீஜட்ஜஸ். வேக்கப் ஜாக்கி, பெரியார் பத்தி பேசினா மட்டும் போதாது, பகுத்தறிவா ரொம்ப அறிவது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. யூ காட் லாஸ்ட் இன் த கிரவுட் அண்ட் லாஸ்ட் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. வாய்ஸ் ஓவர் வேற நார்மலா உங்க மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுவானா, நானுமே லாஸ்ட் ஆயிட்டேனா, நாம ஒருவேளை பிஆர் ஆயிட்டோமா, இல்ல யாராவது நமக்கு காசு பே பண்ணிட்டாங்களா, இல்ல ஸ்டில் நம்ம வந்து இது பண்றோமா, வி பிலீவ் தட் யூ ஆர் நாட். அவங்க வந்து ஸ்டில் பிலீவ் பண்றாங்களா. அதே பராசக்தி பத்தி பேசணும்ல இப்படிதான் வரும்னு வச்சுக்காங்களா. ஏன்னா நம்மள எதிர்பார்க்கறது தான். நீங்க வந்து எதுக்கு பெரியாரை கூப்பிட்டு வந்து இதுல வந்து உள்ளார நுழைக்கிறீங்கன்னு தெரியும். ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான் பொதுவா, அதாவது காங்கிரஸ் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை செய்திருக்கிறதா, காங்கிரஸ் இவ்வளவு பேரை மொழிப்போரில் பலி கொடுத்திருக்கிறதா, அதனால தான் சொல்கிறேன் தாமரையை ஆளட்டுன்றான். டாய் நீ யாரு, நீ எப்பேற்பட்ட ஆளு, போங்கடா அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட்டை வந்து எல்லாரும் கடந்து போனாங்க. பட் இந்த கமெண்ட் சீரியஸான கமெண்ட். அவர் சொல்லியிருக்கிறது வந்து கரெக்ட் தான். பகுத்து நம்ம 6,000 தெரியாமல் இருக்கிறோம்ல, சரி கற்றுக்குறோம். தட்ஸ் ஓகே. அதன் பிறகு வந்து ராகுல் அவர்களும் வந்து விஜேஎஸ் வந்து விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிற மாதிரி அவருடைய கருத்து சொல்லியிருந்தாரு. சையத் அலி வந்து நிறைய ஹார்ட் கொடுத்துருந்தாரு. அண்ட் தேவி ராமன்கிறவங்க வந்து ரொம்ப பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சேனல் தான் இருக்கும், இன்னும் நிறைய பேசுவோம், அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் மகேஷ் அவர்களும் வந்து விஜேஎஸ் வந்து விக்ரமுடைய சொம்பு அப்படின்னு அவருடைய கருத்து சொல்லியிருந்தாப்புல. வசந்தா சொல்லியிருந்தாங்க, வியன்னா வேஸ்ட் டிராமா குயின், விக்ரம், சுபிக்ஷா, அரோரா இவர்கள் எலிமினேட் ஆகும் முன்னே இது வெளியே போனது பொறுத்து கொள்ள முடியவில்லை, அதனாலதான் உள்ள வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து இதுதான் கமெண்ட்டுகள் ஜாக்கி. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன அங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவுடைய வெளியேற்றம். ஆமாம், சாண்ட்ராவுடைய வெளியேற்றத்திற்கு முன்னாடி இவர் வந்து ஃபர்ஸ்டே சொல்லுவார், 4 பேர் தான் இருக்க போறீங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பராக எடுப்பார் ஜாக்கி. இதுதான் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். அது அருவாள்லாம் எடுக்கிறோம் அப்படி எடுப்பார். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, பயங்கரமா ஹாப்பி ஆவாங்க அரோரா. ஏன்னா அதுக்காக தான் வந்து விஜேஎஸ் வந்து அண்ணான்னு கூப்பிடுவோம், நான் எதுக்கு ஒரு அண்ணான்னு கூப்பிடணும் அப்படின்னு. அதேதான் இப்ப ஒரு ஆத்திர அவசரத்துக்குன்னு ஒரு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அந்த மாதிரி உங்களை இப்ப எடுத்து நீங்க தாராளமா சொல்லுங்க ஆத்திர அவசரத்துக்கு மாதிரி இப்ப வந்து இப்ப உங்களை கூட தான் நிறைய பேர் அண்ணா அண்ணா கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லு, அவங்க தைரியம் இருக்கு சொல்றாங்க. அதேதான் அரோராவுக்கு இப்ப அங்க மட்டும் இப்ப அமுங்குது வாய். அதுதான் ஒண்ணும் இல்லை, அதுதான் நாங்க சொன்னோம். ஓகேவா. ஸோ சாண்ட்ராவுடைய எவிக்ஷன் அவர் வந்து சொல்லி இந்த இடத்துல சாண்ட்ராவுடைய எவிக்ஷனில்
எந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிறது ஒரு இருக்குங்க. எவிக்ட் ஆகிட்டீங்க, அவங்க வெளில வராங்க, அவங்களோட பெரிய நம்பிக்கையே தான் வெற்றியாளராக இருப்போமோன்னு யோசிச்சிருந்தாங்க. ஆமாம், அதனால தான் அந்த 18 லட்சம் எடுக்காமல் இருந்தாங்க. அந்த 18 லட்சம் அங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்காங்க. அதான் உண்மை. ஆக்சுவலி அவங்க 18 லட்சம் எடுத்திருந்தாங்கன்னா சேஃப் கேம் அது. அதேதான். ஓகேவா? அதற்காகத்தான் வந்து அந்த சேவ் பண்ணுறதுக்கு என்னென்னோ பண்ணி கேம்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன். உண்மை அதுதான் உண்மை. இன்னைக்கு அவங்க என்ன கேம் விளையாடிட்டாங்க, நீங்கள் அப்படி ஒரு ஏவி கட் பண்ணீங்க. வெல் பிளேடுன்னு சொல்கிற அளவுக்கு என்ன கேம் அவங்க பண்ணாங்க. எல்லாரும் அவங்க துணியை தூக்கிட்டு, ஐ மீன் அந்த கட்டம் போட்ட சட்டையை தூக்கின்னு வர்றது, அவங்கள தூக்கிட்டு வர்றது, அவங்களுக்கு வந்து இதாகிடுச்சு போயிடுச்சு, இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேம் விளையாடினாங்க அவங்க? இதிலே தெரிஞ்சு போச்சு அவங்க கதை என்னன்ட்டு, இந்த டீமோடைய கதை என்னன்னுட்டு. அது விடுங்க, இப்படி தான், இதுதான் வந்து நியதி, இப்படி தான் போகும். இதெல்லாம் மீறி ஜெயிக்கிறது தான் மேட்ரு. அதனால தான் சொன்னார், 50 வருஷம் ஆனாலும் ஒரு அச்சம் வருது இல்லை, அது வர வரையும் அண்ணாவது தரம் ஆளுவான் அப்படின்னால. இன்னி வரலையும் அந்த படம் பார்க்கும்போது அவன் கண்ணில் கதறான், ஓ இவ்வளோலாம் நடந்திருக்காடா, இவ்வளோலாம் கொடுமைப்படுத்துறீங்களாடா. அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், கக்கனையை தோற்கடித்து விட்டீர்கள்ன்ட்டு. அப்போ என் போலீஸ் மந்திரிக்கு என்னதான் இது பவர், ஏன்னா அப்போ வந்து போலீஸ் மந்திரி வந்து பக்தவசத்தில் வந்து கக்கன் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு அவரால் தான் அத்தனை பேர் செத்து போனாங்க. ஜென்ரல் டயருக்கு ஈக்குவலானவர் தான் கக்கன் அவர். ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த வரலாற்றுகளை நம்மளுக்கு மறைக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. அதை இப்படி ஒரு படமாக எடுத்ததுமே வந்து எல்லாரும் கதறுகள் அதிகமாகிட்டு இருக்கு. தட்ஸ் ஆல். சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதன் பிறகு வந்து என்ன சொல்ல வந்தேன், சாண்ட்ரா எவிக்ஷனுக்கு வருவாங்க. ஜாக்கி வந்ததுக்கப்போ அந்த ஃபோட்டோவை இவங்களை விட்டு, திவ்யா விட்டு கொடுக்க சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம தனியாகவும் வீடியோ பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த இடத்துல அந்த ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு ஒரு ஹக்குங்க. யாருக்குமே யாரையுமே எல்லாரையுமேலாம் பிடிச்சிடாது ஜாக்கி. பட் ஒரு சில ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறேன், எனக்கு கை கொடுக்குறதே பிடிக்காதுன்னா கை கொடுப்பாங்க. ஆமாம் மேடம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் கிளைண்ட் வரும்பொழுது அவங்களுடைய கல்ச்சர் ஹக் தான். ஆமாம், நீங்கள் ஹக்கே பண்ண மாட்டீங்களே. அது வந்து நான் வந்து ஹக்கே பண்ண மாட்டேன். ஸோ அப்போ வந்து அவருக்கு ஒரு சில பேருக்கு வரும்பொழுது இங்கே இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. இந்தியாவில் இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே வரும்பொழுது ஒருத்தர் வந்து அதை என்ன கேட்கட்டார், நீங்கள் உங்களுக்கு வந்து கையே கொடுக்க வந்து எங்களுக்கும் வந்து உங்களை பற்றி லெசன்ஸ்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, யூ வில் நாட் பி கம்ஃபர்டபுள் ஃபார் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க நான் ஆரம்பத்தில் அப்படி இருந்தேன், ஒரு கார்பரேட் கல்ச்சரில் வரும்போது நான் நிறைய விஷயம் கத்தராலாம் கிடையாது, பட் பிடிக்கலன்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் என் கல்ச்சர்ல என்ன வச்சு கேட்கல. இதுல ஒரு நல்ல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், அவர் என்ன வச்சு கேட்கல, வேற ஒருத்தவங்க வந்து அவங்கள வச்சு அந்த கதையை வச்சு சொன்னீங்க. ஆனா நாங்க நம்மால் அப்படி இல்லைன்றதுக்காக சொல்லுவாங்க. இங்க வந்து நீங்க சொன்ன வரைக்கும் போதும், சாத்தின்னு இருந்தீங்கன்னா அதுவே நலம் பயக்கும். சாத்திட்டு இருக்கேன். அதேதான். ஆனா ஹக்கே பண்ண மாட்டாங்க ஜாக்கி. அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப எவ்வளவு நின்னுச்சு, எவ்வளவு திட்டு வாங்குச்சு, அதுகிட்ட வந்து ஆளே இல்லாத போட்டு அதுகிட்ட பேசுனீங்க, அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க அந்த பொண்ணை திட்டுறப்ப அந்த பொண்ணு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு, நான் வெளில போனா சாண்ட்ரா கிட்ட தொடர்புல இருக்க மாட்டேன்னு போது ஒரு கேமராவோ ஒரு கண்டஸ்டன்டாவோ நீங்க அந்த ஹக்க கொடுத்துருக்கணும்ல. ஒன்றும் இல்லை, அது அங்கே பேசிட்டு எங்கே இப்படி வந்து மாறுறாங்கன்னா வெளியில் டீம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நாங்கள் வந்து மைக்கை பிடிச்சி சாண்ட்ரா கட்டிப்பிடிங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது. போகும்போது நான் உள்ளார வந்து வேற ஒரு லெவலில் இருந்துட்டேன், இங்கே வெளியே வந்து நான் மாறிட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுன்ற மாதிரி நீங்கள் வந்து, அது உண்மையான சாண்ட்ரா கிடையாது. அதுக்குதான் வந்து அவங்க வருஷம் அதே மாதிரி எல்லாரையும் அவங்க பாராட்டிட்டு வரும்போதே நிற்பாங்க அவங்க. ஆக்சுவலி அப்படியே திவ்யா அப்படின்னு வாங்க இவங்க எல்லார்ட்டையும் பேசி வேணே சிரிக்கிறதெல்லாம் வந்து திவ்யா வெறுப்பத்துறது தான் அது. இல்லைன்னா நீங்க என்ன எல்லார்ட்டையும் எல்லாம் அப்படியே கலகலன்னு பேசிட்டீங்க நீங்க, அவ்வளோதான். அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துட்டு இருந்தீங்க, என்ஜாய் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். அதில் தான் வந்து ஒரு சின்ன காமெடி ஒன்று நடக்கும். விக்ரமும் சபரியும் பேசுவாங்க, நான் அக்கா லிஸ்ட்டில் வச்சிருக்கிற எல்லாரும் கிளம்பி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் இவர் சொல்லுவார், நான் தங்கை லிஸ்ட்டில் வச்சிருந்தது எனக்கே எதிராக திரும்பிடுச்சு அப்படின்றாரு. வேணா அடுத்து சுபிக்ஷா வந்ததுன்னா கூட நெட் வந்து கழுத்தில் போட்டு போல அப்படின்ற மாதிரிலாம் அது வந்து சபரி தான் சொல்லுவார், நாளைக்கு சுபிக்ஷா வந்தால் அவன் நிலைமை அவள் என்னெல்லாம் சொல்ல போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இதன் பிறகு இவர் வந்து கிளம்பும்பொழுது அதில் இவர் உடனே வந்துடுறேன்னு சொல்லுவாருங்க. சாண்ட்ராவை அனுப்பிச்சிட்டு உடனே வந்துடுறேன்னு சாண்ட்ராவோட ஏவி போட்டு அவங்களை உடனே அனுப்பிச்சிடுவார் அவர். ஓகேங்களா? அப்போ நான் உடனே வந்துடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அரோரா எங்கேயோ போயிருக்கு, நான் தான் உடனே வரேன்னு சொன்னல. எனக்கு செம்ம காமெடிங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த சில விஷயங்கள் நானும் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. இப்படி சுற்றி வரமாட்டாங்க சோஃபாக்கு, அப்படி இப்படி இந்த சோஃபா மேலே ஏறி இறங்குவாங்க. இன்னொருத்தவங்க வீட்டு படுக்கையில் நடந்து போனதெல்லாம் வேற லெவல். என் பொண்டாட்டி அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுக்காங்களா? இல்லை, படுக்கையில் யாரும் நடக்க மாட்டாங்க. சொல்லணும்னு தோணுச்சு. இன்னொருத்தவங்க இல்லைங்க, இன்னொருத்தவங்கள ஜாக்கி பார்த்துருக்கார் போல இருக்கு. நான் அவங்கள இன்னொருத்தவங்களா பார்க்கல, அது இன்னொருத்தவங்க வீடாக பார்க்கலாங்க. கூப்பிட்டீங்களா ஜாக்கி? இதை கூப்பிட்டீங்களா? நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு
தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிப்போதில் பாய்ந்து இறை தேடும் செந்நாரை கூட்டங்களே, ஆழம் விழுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டம் ஆடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன், வேனிற்காலம் வாழ்த்து கூறும் நாளிது, திருநாளிது. ஓகே, அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? நான் புரிஞ்சிச்சு. அதுதான் என்னென்னோ பண்ண. இவர் ஒரு இளங்குருவி எழுந்து ஆடு மலர் கோழி டங் டங் டடரங் டங் டடரங் டங் டடரங் டங் டங். சரி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த சேனல் நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிறுக்கான ஆட்டங்களை பார்க்க, பாட, கேட்க பண்ணுங்க. அதேதான். சரியா? சரி, அடுத்த விஷயத்திற்கு வருவோம். ஸோ சாண்ட்ரா வெளியேறினார். அதன் பிறகு வந்து இவர் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு கிளம்புவார். இவர் சொல்லிட்டே தான் கிளம்புவார். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், இதோட ஃபைனல் ஸ்டேஜில் தான் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு தான் கிளம்புவார். ஸோ என்னென்னா, ஒரு சாரியோ ஒரு தேங்க்ஸோ இந்த வீட்டில் யாருக்காவது சொல்லணும்னா சொல்லிடுங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே இந்த சாரி தேங்க்ஸ் வந்து பயங்கர நெகிழ்ச்சியாக நடக்குங்க. நான் பார்த்துருக்கேன் இந்த பிக் பாஸில் நிறைய பேருக்கு சொல்லும் பொழுது இங்கே அவ்வளோலாம் நெகிழ்ச்சியெல்லாம் நடக்கல. அது எல்லாம் வன்மை கூட நடந்தால் எப்படி நெகிழ்ச்சி வரும்னு கேட்குறேன். அவ்வளோ பெரிய மனுஷன் 50 படம் நடிச்சு ஒரு ஹோஸ்டாக இருந்து சொல்கிறாரு, இது தப்புமா, அவ்வளோ வந்து கேரி ஓவர் பண்ணக்கூடாது. காய்ஸ், நம்ம வெளியே போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம் காய்ஸ்னா என்னத்தை சொல்கிறது? அதுக்குதான் குடும்பத்தை போட்டு உட்கார வச்சது. புரியுதா? என்னாச்சு உனக்கு? சார் குளிருது சார், வரும்போது சட்டை ஒன்று போட்டு வந்துரு அப்படின்றதெல்லாம் அதுக்கு தான். ஆமாம், அது சொன்னார். கரெக்ட் ஜாக்கி, நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க நீங்கள். ஏன்னா பல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சட்டை போட்டு வந்து எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. குளிர்தான் சட்டை போட்டு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. பட் இன்னைக்கு உண்மையிலேயே அரோராவோட காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு, ஒரு சில்லி ரெட் சாரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாவம், அவருக்கே டைம் இல்லை, அதனால. ஆனால் அரோராவோட அந்த சில்லி ரெட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சாரி. நீங்கள் விடுங்க ஜாக்கி, எல்லாத்தையுமே டப்பு நிறைவேற்றக்கூடாது மேடம். ஒரு பெண்டிங் இருக்கும்போது ரொம்ப வருஷமான்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களை சொல்லலை சார், அது எனக்கு நானும் சொல்லலையாங்க, நான் என்ன சொன்னேன் அதுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லாரும் திவ்யா சாரி யாருக்குன்னா, திவ்யா வந்து சாரி வந்து சொல்லுவாங்க. விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் வேணாக்கு சாரி சொல்லி திவ்யாவுக்கு தான் சாரி சொல்லி, நான் பல சாரி சொல்லிட்டேன், உங்களுக்கு தான் இந்த திரும்பி இன்னொரு ஒரு சாரி. பட் ஆனால் அந்த சாரி வந்து அவங்க வந்து இவர் என்ன நினைப்பாருன்னா, திரும்ப இவங்க வந்து அவங்களுக்கு ஏன்னா கிளம்ப போகிற டைம்ல சாரி அந்த பொண்ணு சொல்லவே சொல்லாது. நான் ஏன் ஜாரின்ட்டு போயிட்டே இருக்கும். அது நீ தான் ஜாரி, நீங்க வந்து வன்மத்தை கக்குவாரு விக்ரம், இங்கே படுத்துறேன்னு சொல்லி, நீ என்ன பண்ண எனக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு வாங்க அவங்க. ஸோ பிரவீனுக்கு வந்து நன்றி சொல்லுவாப்ல, ஏன்னா அவருக்காக ஓட்டு கேட்டார் இல்லையா, அதற்காகவும். சுபிக்கும் கனிக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லுவார் விக்ரம். ஓகேங்களா? ஸோ வியன்னா திடீர்னு பார்த்தா வியன்னா வரும், இவங்க ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ஜாக்கி எனக்கு நெஞ்சே வெடிஞ்சிருச்சு. சுபிக்கும் விக்ரமுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம், அவங்களால தான் நான் இருந்தேன்னு சொல்லி அவங்க முதலே குத்தும், அவங்க நெஞ்சிலே அவங்க எதிர்க்கே குத்தி பொறுமையாக அப்படின்னு. அதன் பிறகு வந்து திவ்யாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க அவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அரோரா வந்து எனக்கு வாய்ப்பே இல்லைங்க, அவங்க கமு அண்ட் கானுக்குட்டிக்கு தேங்க்ஸ் இல்லைங்க. நீங்கள் இதில் நல்லா கவனிச்சு பாருங்களாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தவனுங்க வந்து மாறினானுங்க, ஆனால் ஒரு இடத்துல நின்னானுங்கல்ல, அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னுக்கும் வந்து கானுக்குட்டி தான் சொல்லுவாங்க அவங்க. அதில் அது அந்த அந்த அவங்களுக்குள்ள அந்த பாண்ட் எங்கன்னா, அந்த டான்ஸ் ஆடுவாங்க, நீ பொண்டாட்டியை விட்டு என்கிட்ட எதுக்கு வந்த தாத்தா, சரியான டான்ஸ் ஆடலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து திவ்யாவுக்கு வந்து சாரி கொடுப்பாங்க. திவ்யா கண்ணே கலங்கிடுவாங்க. ஒரு வைல்டு கார்டில் வந்ததுனாலேயே நோ தெரில, நான் திவ்யா கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன், திவ்யா தனிமையாக இருந்ததை நான் நிறைய இடங்களில் உணரலையோங்கிறத நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன், அதனால திவ்யாவுக்கு சாரி. கண்ணெல்லாம் கலங்கி, ஏன்னா ஒருத்தவங்க அதை உணர்ந்து அட்ரஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. ஏன் சொல்கிறேன்னா, சாண்ட்ரா இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறதுக்கப்புறம் அரோரா மூஞ்சே மாறிடுங்க. திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்வாங்க அவங்க உள்ள. ஹக் பேக்னுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்லும், ஏன்னா தனிமையில் இருந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அதனுடைய கஷ்டம் நல்லா தெரியும். அதனால தான் திவ்யாவுடைய கஷ்டம் உணர்ந்து அந்த விஷயத்த சொன்னதுனாலையும் நான் உன்னை கவனிக்காமல் விட்டுட்டனும். ஏன்னா எங்கே ஒரு சமையல் கட்டில் தான் 2 பேரும் எங்கடி நீ இருந்த இவ்வளோ நாள் அப்படின்வாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து அந்த பாண்டு வந்து கிரியேட் ஆகும். இவ்வளோ காமெடியான நாளா, இவ்வளோ சென்சிபிளாக நீ பேசுவியா அப்படி. நான் கூட வந்து உள்ளார வந்தபோது உன்னை வந்து நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன், எங்கே இருந்த இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டு அந்த பாண்டு இறுகி, அதை ஒரு பொண்ணு, படித்த பொண்ணு, முக்கியமாக உலகம் தெரிஞ்ச புரிந்த
ஹியூமானிட்டி தெரிஞ்ச காயங்களை புரிந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லும்போது அது உண்மையிலேயே வந்து நெகிழ்ச்சியான விஷயமா தான் திவ்யா போலாண்டு தான் வர போகிறாங்களாம் ஜாக்கி. போலாண்டு தான் வர போகிறாங்களாம். செகண்ட் நிமிஷம் எடுத்து வைப்போம். அதேதான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ரம்யா வந்து சபரிக்கு சாரி கேட்பாங்க, தேங்க்யூம் அவருக்கு தான் சொல்லுவாங்க. அண்ட் அப்சராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரி கிட்ட தான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, அவருடைய பாசத்துக்காக. அப்புறம் வந்து திவ்யா வந்து எல்லார்ட்டையுமே சாரின்னா எல்லாருக்குமே சாரி ஏதாவது பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அரோராவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இந்த வைப்பு கொடுத்ததுக்காகவே நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டு கோடான கோடி நன்றிகள் யாருக்கு நான் சொல்கிறேன்னா சாண்ட்ராவுக்கு. நான் நிறைய பட்டிருக்கேன் லைஃப்பில். நம்மளை நிறையா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போவாங்க, முதுகில் குத்திருக்காங்க. இவங்க வந்து சே அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் சரியானது ஒரு குத்திட்டு போனாங்க. இன்னொன்று ஒரு விஷயத்திற்கான க்ளோஷரே கொடுக்காம போனாங்க. அங்கே அந்த ஹக்கை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது அங்கேயே முடிஞ்சிருக்கும், ஒரு க்ளோஷர் அங்கே கிடச்சிருந்துருக்கும். அதோட அவ்வளோதான் அவங்களுக்கும் எனக்கும். ஆனால் அதையுமே இல்லாமல் அங்கே ஒன்று பேசுகிறீங்க, அதன் பிறகு வந்து பேசுகிறீங்க, வெளியே போகும்போது ஒன்று பேசுகிறீங்க. யார் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஹக்கு கொடுக்காம தவிர்த்தீங்க, அப்புறம் வெளியே போகும்போது திவ்யா எப்படின்னு கேக்குறீங்க, அப்புறம் வெளியே போய் திவ்யா ஒரு இதுல இருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. என்ன யாரு நீங்க? நீ நல்லா விளையாடணும்லாம் வேற பேசுறீங்க, ஐ லவ் யூன்னு வேற சொல்றீங்க. இவங்களும் உடனே லவ் யூ அப்படின்னுவாங்க. ஏன்னா இந்த லவ் யூ வந்து தெரியுது இல்ல. ஆமா, அதனால அந்த ஒரு விஷயத்திற்காகவும் வந்து அவங்க வந்து இப்படி பேசுவாங்க. அதன் பிறகு சபரி வந்து தேங்க்ஸ் வந்து என்ன சொல்லுவாப்புல அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸு. பட் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க. திவ்யா வந்து என்ன ஒரு இடத்துல வந்து அந்த நான் பயங்கர ஒரு ஃபீல்டில் இருந்தப்போ கட்டி பிடிச்சி ஒன்றும் இல்லை சபரின்னு சொன்ன அந்த ஹக் எனக்கு அந்த நேரத்தில் பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த ஹக்கு வந்து துஷார் வந்து அது மாதிரி ஒரு ஹக்கு கொடுப்பாரு. அவரு இவ்வளோ நாள் இதில் என்னத்துக்கு ஈஸியாருன்னா அந்த முக்கியமாக அந்த விஷயம். எஸ், நந்தினின்னு ஒருத்தவங்க ஒரு கண்டஸ்டன்ட் நடுவில் போனாங்களா, அவங்க சொல்லுவாங்க என்னை எப்படி ஒரு க்ளோஷரே இல்லாமல் எப்படி என்ன நீ அனுப்ப முடியும், நான் போகிறேன்னு சொல்ல அனுப்பிச்சி விட்ருவீங்களா, மற்ற எல்லா கண்டஸ்டும் நீங்கள் எவ்வளோ கெஞ்சுவீங்க இருங்கன்ட்டு என்ன எப்படி அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கேட்டுனே ரெண்டு விட்டு வேண்டியதான், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். சரி விடுங்க. ஸோ அதே மாதிரி பிரவீன் வந்து தனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்தாரு. நான் நீ தலைவனானா நான் இருக்கேன்டா மச்சான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அது அப்படிங்கிறதும் அரோராவுக்கு சொல்லுவார். ஒரு ஆண் பெண் நட்பில் இவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு நீ கொடுத்த எல்லாரும் உங்கள் எல்லாருக்குமே நான் அந்த தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால ஆக்சுவலி அரோராவுக்கு தான் சொல்லணும். ஆனால் அந்த அதை வந்து எல்லாருமே இல்லை அரோராவுக்கு தான் சொன்னார். ஏன்னா அவங்க 2 பேர் பாண்டு இப்போ நடுவில் நிறைய ஆயிடுச்சு. பட் ஆனால் அது வந்து எல்லாருமே சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லா பெண்களுமே சொல்லுவார் அந்த ஸ்பேஸ் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. அந்த சொன்னப்போ அவங்க வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாட்டர் மெலன் மாதிரி என்ன பண்ணி நான் அடிச்சிட்டு திவ்யா 2 வாட்டி 2 அடி அடிச்சிட்டேன். அவர் நீங்கள் இப்போ என்ன அந்த வீடியோ கூட பாருங்க, எங்கேயாவது கிடச்சிதுன்னா அது கேட்கும்போது அது அவர் ஒரு மாதிரி இருக்காருங்க. அது சரி விடுங்க. அதன் பிறகு பாருவுக்கு இங்கே வந்து இங்கே இப்போ சொல்லுவார் முடிச்சு விட்டுறலாம், க்ளோஷர் கொடுத்துடலான்றதுக்காக பாருவை நான் தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு விடுவார். ஸோ இதுதான் வந்து இன்றைக்காக நடந்த விஷயங்கள். விஜேஎஸ் வந்து உண்மையிலேயே வந்து வேஷ்டி சட்டையில் நல்லா இருந்தாருப்பா. ஓகேங்களா. ஆனால் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் ஜாக்கி, இப்போ ஒரு ஆண்கள் எப்பவுமே வந்து காலையில் ஷேவ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா முகத்தை. அதன் பிறகு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளார வந்து லைட்டாக தாடி வளர்ந்துரும். அப்போ வயசு தெரிஞ்சிரும் அந்த இடத்துல. அவருக்கும் அது தெரிஞ்சிருச்சு. அது வந்து செகண்ட் எபிசோட்ல இந்த சாண்ட்ரா போறப்ப க்ளோஸ்ல காட்டுறப்ப தெரிஞ்சது. அவர் கொஞ்சம் அதை கேர் எடுத்துருந்தாரு. ஏன்னா ஒரே நாள்ல ஃபுல்லா வந்து ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். இன்டர்வியூவில் வந்து நம்ம ஜெயம் ரவி இன்டர்வியூ, ஆக்சுவலி லேடி தான் இன்டர்வியூ, அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க உங்ககிட்ட வந்து சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஜெயரவி கிட்ட கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து ரவிமோகன்கிட்ட கேட்பாங்க சின்ன இல்லை என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வாட்டி விளையாட்டா சொன்னான் ஸ்கூல் படிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொன்னா நான் இன்னி வரையும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஆச்சரியம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ ஒரு காஸ்டியூம் கொடுத்துருப்பாங்க, அப்போ நீ வந்து எப்படி சிவப்பு ட்ரெஸ் போட முடியும்னு இப்போ கேட்குறாங்க. அப்போ ஜெயரவி அப்படின்னாரு. அப்படி அந்த மொமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த சட்டை அது மாதிரிலாம் பேசும்போது சரி பேசிட்டு போங்க. என்ன இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி செங்கன் வீசா எதுக்கு எடுக்கிறோம் நீங்கள் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் அவங்கள போய் பாராட்டிட்டு வரணும். தட்ஸ் ஆல். வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் போஸ்ட்டை நாங்கள் பாராட்டுறோம். இவங்க பண்ணால் பாராட்டா, நம்ம பண்ணால் இதுவும் நான் ஒரு ஸ்கேல் தான் வாங்கி வச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா கோட்டுக்குள்ளாரையும் வர்றதில்லை. இந்த மிஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ட்ட இங்கே வந்து அந்த மாதிரி உனையெல்லாம் கொடுக்கும். மேம் நாங்களாம் இப்படிலாம் வாங்கி டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆடிருக்கோம் நாங்கள் நிறையா. அதுதான் அடி வாங்கினது அதனால எனக்கு தெரியாது சார். இப்போல்லாம் பின்னாடி பக்கம் எல்லாம் கையால் அடிக்கிறானுங்க, நாங்களாம் வச்சு வாங்க விளாட விளாடி விட்டானுங்க.
அதேதான், அதனால தான் இப்போ இப்படி இருக்கும். எஸ், அதேதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்த விஷயங்கள். வேறு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் எப்பவும் போல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு உங்களுக்கு முடிந்த சப்போர்ட்டுகளை கொடுங்க. அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.